வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எந்த நாட்டில் முதல் முறையாக ஏஐ அமைச்சர் நியமனம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் அல்பேனியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, உலகத்திலே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு அமைச்சர் இதை அல்பேனியா நாட்டில் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் டிஎல்லா அப்படிங்கிறது தான். அல்பேனியா நாட்டில் தான் நியமனம் பண்ணியிருக்காங்க. டிஎல்லா அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் சூரியன் அப்படிங்கிறது தான். இது அல்பேனியா நாட்டுடைய ஊழல் தடுப்புத்துறை அமைச்சர். 2025 ஆண்டுடைய தொடக்கத்தில் அல்பேனியா அப்படிங்கிற ஒரு இணையதளத்தில் உதவியாளராக இதை அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதற்கு அமைச்சராக பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சுஷீலா கார்கி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நேபாளத்துடைய இடைக்கால பிரதமர் அல்லது இடைக்கால அரசின் தலைவராக சுஷீலா கார்கி அப்படிங்கிறவங்கள தேர்வு பண்ணியிருக்காங்க. இவங்க நேபாள நாட்டுடைய முன்னாள் தலைமை நீதிபதி. அப்படி பார்க்கும்போது அந்த நாட்டுடைய உச்சநீதிமன்றத்துடைய முதல் பெண் தலைமை நீதிபதி இவங்க தான். இப்போது அந்த நாட்டுடைய முதல் பெண் பிரதமராக பதவியேற்றிருக்காங்க. இப்போ நேபாளத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நேபாளத்தில் இளைஞர்களுடைய வன்முறை போராட்டம் நடக்குது. எதனாலனா, அந்த நாட்டில் ஊழல் அதிகமாக இருக்குது. கூடவே சமூக ஊடகங்களுக்கும் தடை வச்சுருந்தாங்க. அப்போது இதனால் பார்த்திங்கன்னா, அந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த ஷர்மா ஒலி அவர் தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். இப்போது புதிதாக இவங்க இந்த சுஷீலா இருக்காங்கள, அவங்க பிரதமராக பதவியேற்றாங்க. நேபாளத்துடைய அதிபர் ராமச்சந்திர பௌடேல் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது, இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சிபி ராதாகிருஷ்ணன். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுடைய 15வது வைஸ் பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் நடந்தது. இதில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றுட்டார். இவர் 2030 ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த பதவியில் இருப்பார். இவர் தமிழகத்திலேருந்து தேர்வான 3வது குடியரசு துணைத் தலைவர். அப்போ முதல் யார் அப்படின்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் திருத்தணியை சேர்ந்தவர். இரண்டாவது ஆர் வெங்கட்ராமன். இவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர். இப்போ ராதாகிருஷ்ணன் இவரை பற்றி சில குறிப்புகள் பார்க்கலாம். இவருக்கு இப்போ 67 வயதாகுது. இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், திருப்பூரை சேர்ந்தவர். இவர் இளநிலை வணிக நிர்வாகம் அந்த பட்டப்படிப்பை படித்திருக்காரு. அதாவது பிபிஏ படித்திருக்காரு. 2023 ஆண்டு இவரை ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமனம் பண்ணியிருந்தாங்க. 2024 ஆண்டு மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக நியமனம் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமுக்கான இலவச டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி பேசினா மட்டும் போதும். அதே மாதிரி தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, ஞான பாரதம் சர்வதேச மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஞான பாரதம் அப்படிங்கிற ஒரு மாநாடு இப்போ புதுடெல்லியில் தொடங்கியிருக்காங்க. நம்ம பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருக்காரு. உலகிலேயே அதிகபட்சமாக 1 கோடிக்கு மேலான ஓலைச்சுவடிகள் சேர்த்த நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா தான். அதே மாதிரி இதில் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் எண்மயமாக்கப்பட்டிருக்கு. அதாவது எண்மமயமாக்கப்பட்டிருக்கு. இது டிஜிட்டலாக மாற்றிருக்காங்க. அதனால் இதை இனி அழிக்காமல் பத்திரமாக வைத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இதற்காக ஞான் பாரதம் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு இணையதள வசதியுமே தொடங்கி வைத்திருக்காங்க. இதை தவிர நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா தாய்லாந்து, வியட்நாம், மங்கோலியா இந்த நாடுகளுக்கும் ஓலைச்சுவடிகளை எண்மமயமாக்குறதுக்காக உதவி பண்ணிட்டு தான் வரோம். அடுத்தது, தற்போது எந்த மாநிலத்தில் முதல் முறையாக ரயில் தடம் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மிசோரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மிசோரத்தில் பார்த்திங்கன்னா முதல் முறையாக ரயில்வே லைனை தொடங்கியிருக்காங்க. இதை பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருக்காரு. இது பார்த்திங்கன்னா பைராபி மற்றும் சாய்ராங் இந்த 2 பகுதிகளையும் இணைக்குது. இதன் மூலமாக தலைநகர் ஐசாலுக்கும் நேரடியான ரயில் சேவையை தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டங்கள் மூலமாக மிசோரம் நாட்டுடைய ரயில்வே கட்டமைப்பு கூட இணைக்கப்பட்டிருக்கு. இதில் பாருங்கள், இந்த திட்டம் இருக்குல்ல, பைராபி மற்றும் சைராங் வழித்தடம், இதோடைய சிறப்பம்சங்கள் பார்த்திங்கன்னா இது
8,070 கோடி மதிப்பில் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ரயில்வே திட்டத்தை. இதோடைய மொத்த நீளம் 51.38 கிலோமீட்டர். இதோடைய வழித்தடங்களில் 47 சுரங்கங்கள் இருக்குது, அப்புறம் 55 பெரிய பாலங்கள் இருக்குது, அப்புறம் 87 சிறிய பாலங்கள் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு இடமாக இதை வந்து அமைத்திருக்காங்க, வழித்தடமாக அமைத்திருக்காங்க. இதில் பிரிட்ஜ் நம்பர் 144 அப்படிங்கிற பாலமும் இருக்குது. இதோடைய உயரம் பார்த்திங்கன்னா 144 மீட்டர். இது குதுப் மினாரை விட உயரம். இப்போ இந்த வழித்தடம் இருக்குல்ல, இது 2014ஆவது ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. 2015ஆவது ஆண்டு பணிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்தது லோக் அதாலத் என்பது என்ன? இதற்கான ஆன்சர் மக்கள் நீதிமன்றம். இப்போ லோக் அதாலத் அப்படிங்கிற இந்தி சொல்லுக்கான அர்த்தம் வந்து மக்கள் நீதிமன்றம் அப்படிங்கிறது தான். இப்போ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜட்ஜஸ், அப்புறம் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இவங்களெல்லாம் வச்சு இந்த சின்ன சின்ன கேசஸ்லாம் இருக்குல்ல, பெட்டி கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன கேசஸ் எல்லாம் பேச்சு மூலமாகவே தீர்த்துருவாங்க. ஏன்னா நம்ம வந்து இந்தியாவில் நிறைய கேசஸ் இருக்குது பெண்டிங்கில். அது எல்லாத்தையுமே வந்து கோர்ட் மூலமாக ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் மூலமாக நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நிறைய நாட்கள் ஆகும். அதற்காக சின்ன சின்ன கேசஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி முன்னாள் நீதிபதிகள், அப்புறம் தற்போதைய நீதிபதிகள், இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு மீட்டிங் ரூம் மாதிரி ஒரு ரூமில் உட்காந்து அது எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாங்க. இப்போ இந்தியா முழுவதுமே பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான அமர்வுகள் ஒரே நேரத்தில் நடைபெற்றிருக்கு. இது இந்த ஆண்டுடைய 3வது லோக் அதாலத். இது இப்போ இந்த செப்டம்பர் 13ஆம் தேதி நடைபெற்றது. இதில் வந்து வருவாய் மற்றும் வங்கி பிரச்சனை, அதே மாதிரி திருமணம், விவாகரத்து இது சம்மந்தமான பிரச்சனை, நில ஆக்கிரமிப்பு, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க வந்து பேசி தீர்த்துருவாங்க, தீர்வு வழங்கிடுவாங்க. அடுத்தது இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் எங்கு பாராட்டு விழா நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிம்பொனி சிகரம் தொட்ட தமிழன் இசைஞானி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இளையராஜா அவர்களுடைய 50 ஆண்டு இசை பயணத்திற்கான பாராட்டு விழா தமிழக அரசு சார்பில் வந்து நடைபெற்றது. இதில் நம்ம முதல்வர் ஸ்டாலின் வந்து இளையராஜா அவர்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. என்னென்னா, தமிழ் இலக்கியங்களுக்கு இளையராஜா இசையமைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அதே மாதிரி மத்திய அரசுக்கிட்ட வந்து நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, இளையராஜா அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அப்புறம் முதல்வர் ஸ்டாலின் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, தமிழக அரசு சார்பில் இனிமேல் ஆண்டுதோறும் இசையில் சிறந்த இசைக்கலைஞர்களுக்கு இசைஞானி இளையராஜா விருது வந்து வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். தேசிய இந்தி தினம், இது செப்டம்பர் 14ஆம் தேதி, நேஷனல் ஹிந்தி டே. அதுவே வேர்ல்டு ஹிந்தி டே, உலக ஹிந்தி தினம் என்னைக்குன்னா ஜனவரி 10ஆம் தேதி. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 343 1 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தி வந்து இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ மொழி அப்படின்னு குறிப்பிடுது, தேவநாகரி வடிவத்தில். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்எஸ்சி மற்றும் பேங்கிங் எக்ஸாமுக்கான இலவச கிளாஸ் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நடத்துகிறோம். இதில் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் இப்போ நடக்க போதில் இதற்கான இலவச டெஸ்ட் சீரிஸ் நடத்துகிறோம். இதில் வந்து 3 முழு மார்க் டெஸ்ட்டும் அடக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து இவ்வளோ நாள் படித்தது எல்லாத்தையுமே இதில் எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடைபெற்று முடிந்த எக்ஸாம் எல்லாம் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, நீ ரிவிஷன் பார்க்கலாம். எந்த நாட்டில் முதல் முறையாக ஏஏ அமைச்சர் நியமனம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் அல்பேனியா. அடுத்தது, நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சுஷீலா கார்கி. அடுத்தது, இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சிபி ராதாகிருஷ்ணன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேள்வி, இவர் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யார்? அதாவது இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவரை வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, ஞான பாரதம் சர்வதேச மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. அடுத்தது, தற்போது எந்த மாநிலத்தில் முதல் முறையாக ரயில் தடம் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மிசோரம். அடுத்தது, லோக் அதாலத் என்பது என்ன? இதற்கான ஆன்சர் மக்கள் நீதிமன்றம். அடுத்தது, இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் எங்கு பாராட்டு விழா நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதற்கான லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
ஆகஸ்ட் மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸும் போட்டிருக்கோம். அதேமாதிரி நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்மே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தமிழக அரசுடைய திட்டங்கள், மத்திய அரசுடைய திட்டங்கள் இதெல்லாமே வீடியோவாக போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.